கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எப்படியா? ஒருத்தர் கூட என்னோட கூட என்ன பண்ணலையா? சில நேரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் நமக்கு என்ன செய்யலாம், வாழ்க்கையில வர வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் கூட என்னோட என்ன பண்ணல, நிக்கல. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எப்படி எழுதி இருக்கு? எல்லாரும் என்ன பண்ணாங்க? கைவிட்டாங்க. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இதுதான் மெயினான விஷயம் பாருங்களேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. பிரைஸ் காட். அப்ப இன்னைக்கு இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். என் கூட யாரு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கர்த்தர் எனக்கு எந்த இடத்துலையும் துணையா என்ன பண்ணுவாரு? நிற்பார். பிரைஸ் காட். ஓகே, துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அவர் இன்னொரு இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்ப அவர் வெறும் வாயினால மட்டும் சொல்லல, அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுபவித்திருக்கிறாரு. பாருங்களேன், யாருமே கூட இல்லை. ஆனா அந்த நேரத்துல என்னால பிரசங்கம் என்ன பண்ணுச்சு? நிறைவேறுச்சு. புறஜாதியார் கேட்டாங்க, அதற்கு தேவன் என்னை பலப்படுத்தினார்.